லைஃப் எப்போவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி போகும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் போன வருஷம் நல்ல ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்களுக்கு இல்லை. ஏன்னா ஃபேமிலியில் ஒரு கண்டோலன்ஸ்னால சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஓகே அப்படின்ட்டு, ஆனால் குக்கரில் மட்டும் பொங்கல் வச்சுருந்தேன். ஸோ நல்ல நாள் அதுமாதிரி ஏதாவது செய்யணுமேனு சொல்லிட்டு குக்கரில் மட்டும் பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக முடிச்சுட்டு அப்படியே வந்து டவுனுக்கு கிளம்பிட்டோம். டவுனில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ரொம்ப நாள் எனக்கு வந்து இந்த பல்ப் வந்து செட் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதையுமே வந்து வாங்கிட்டு சோஃபா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா தான் பார்க்க போயிருந்தோம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தோணுன்னா, என்னோட ஒரு காலத்தில் இதிலெல்லாம் நம்ம உட்காருவோமா, இதெல்லாம் வந்து பணக்காரவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் என்னோட மைண்டில் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி கடவுள் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். அதுவும் இல்லாமல் ஒரு சில பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளை வந்து லைஃப்பில் நிறைய பேர் நம்மளை வந்து எடை போடுவாங்க. அதே மாதிரி நிறைய நான் வந்து பார்த்தும் இருக்கேன். இதெல்லாம் நினைக்கும் போது நான் நல்ல நிலைமையில தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷமும் எனக்கு இருக்கும். அப்படியே ஈவினிங் போல் நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு ப்ரோக்ராம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பொங்கல் வந்து சூப்பராக போச்சு. என்ன ஒரே ஒரு குறை, சாமி கும்பிட முடியல, அது மட்டும் தான்.